ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமாக சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் இருந்தால் தாங்க உடம்பு வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டாவோ இல்லை நல்லாவோ இருக்கும். இல்லை ஹீமோக்ளோபின் குறைஞ்சிட்டா நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, நிறைய பாதிப்பு இருக்குது உடம்புல. ரத்தம் அளவு வந்துட்டு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். ரத்தம் இல்லாட்டி நம்ம எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட பிளட்டு கன்ஃபார்மாக நம்மளுக்கு இருக்கணும். எல்லா டிஷ்யூஸ்க்கு இல்லை செல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஹீமோக்ளோபின் வந்துட்டு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது உடம்புல. அப்படி கம்மியாக இருக்கிறவங்க என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா இன்க்ரீஸ் பண்ணலாம் ஹீமோக்ளோபின் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச பேரிச்சப்பழம், முருங்கைக்கீரைக்கு இது கம்மி எதுவுமே இல்லைங்க. எனக்கெல்லாம் 7 பாயிண்ட் தான் இருந்தது ப்ரெக்னென்சி 7th மந்த் வரைக்குமே எனக்கு பிளட்டே வரல. அப்புறம் முருங்கைக்கீரை சூப் டெய்லி குடித்தேன். எப்படி அவ்வளோ சீக்கிரம் ரத்தம் ஊறிச்சுன்னே தெரில. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பிளட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு, பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஹீமோக்ளோபின் லெவலு. என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு மட்டும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்ன ஃபுட்டு வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன்னா, கீரை வகைகள். கீரை வந்துட்டு எல்லா கீரையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை, பாலக்கீரை வந்து அயன் ஸ்ட்ரென்த், ஃபோலிக் ஆசிட்லாம் நிறைய இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். க்ரீன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணாவே அந்த நமக்கு வந்து பொட்டாசியம், அந்த பிளட் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து காய்கறிகளில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது பீட்ரூட்டு. அப்புறம் எல்லா விதமான நட்ஸும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மளுக்கு கிவி, ஆரஞ்சு, பெர்ரி இந்த மாதிரி பழங்கள், விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டோன்னா பிளட் வந்துட்டு சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை இரும்பு பாத்திரம் வந்து வச்சு நம்ம சமைச்சோன்னா சீக்கிரம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீமோக்ளோபின் அதிகரிக்க என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரஞ்சு, கிவி, பெர்ரி அண்ட் விட்டமின் சி அது எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டு. அப்புறம் வந்து ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு பச்சையாக க்ரீன்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பச்சை காய்கறிகள், பயிர் வகைகள் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்கும். அப்புறம் வந்துட்டு மாதுளை, பெரிச்சம்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சம் இந்த விட்டமின் சி வந்துட்டு இந்த சிட்ரஸ் ஃபுட் எல்லாமே வந்துட்டு விட்டமின் சியில் வந்து சேரும்.
இந்த ஆரஞ்சு எலுமிச்சம் இதெல்லாம் என்ன தான் நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம உடற்பயிற்சியும் தூக்கமும் இல்லாமல் எந்த ஒரு பிளட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. நம்மளுக்கு பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னா கரெக்டான தூக்கமும் கரெக்டான எக்ஸசைஸும் உடல் உழைப்பும் இருக்கணும். சும்மா சாப்பிட்டு தூங்கினாலும் ரத்தம் அவ்வளோ சீக்கிரம் ஊறாது. அப்படி நம்மளுக்கு பிளட் கவுண்ட் வந்துட்டு எப்படி கம்மி ஆகுது எப்படி பார்த்தோம்னா, சில சமயம் வந்துட்டு ரத்த சோகை இருந்தாக்கா அதுவும் ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு வந்துட்டு கம்மியாச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். ஏன்னா ஒரு டைம் ஆப்ரேஷனோ இல்லை நார்மல் டெலிவரியோ எது இருக்கட்டாலும் பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும். அதனால பிளட் கவுண்ட் வந்துட்டு முக்கியமாக கருதப்படுது. என்னென்ன பிளட்டு நம்மளுக்கு உடம்புல கம்மியாகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க, மூச்சு திணறல் இருக்கும், தலை சுற்றும், அப்புறமா ஹார்ட் பீட் வந்துட்டு வேகமாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு தோல் வந்துட்டு வெளிரிச்சு போயிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க என்ன மூஞ்சி வெளுத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நகங்கள் வந்துட்டு நல்லா கெட்டித்தன்மையாக இல்லாமல் சாஃப்டாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், கெட்டியாக இல்லாமல். அப்புறமா பசி வந்துட்டு ரொம்ப மோசமான பசி எடுத்துகிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம வேறு என்னவோ சாப்பிடுவோம், நல்ல ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வராமல் ஒரு மண்ணோ இல்லை வேறு ஏதாச்சும் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். பிளட் கவுண்ட் இருந்தாவே நம்ம மோசமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட் மேலே ஆசை வரும். நம்மளுக்கு பிளட் கவுண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஜங்க் ஃபுட் மேலே யாருக்கும் ஆசை வராது. அப்புறம் பார்த்தோன்னா நகங்கள் வந்து உடையுது. அமைதியற்ற கால் வந்துட்டு அப்படி தொடர்ச்சியாக ஏதாவது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கை கால்லாம் குளிர்ந்து போயிடும். அப்புறம் அனிமியா வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது ஒன்று அனிமியா. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வேர்ல்ட்லேயே நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இந்த அனிமியா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானே ஆப்ரேஷனுக்கு மைல்டு அனிமியாவில் தான் போய் அட்மிட் ஆனேன். அப்படி முக்கியமாக கருதப்படுறது இந்த அனிமியாவுக்கு பீட்ரூட் ஜூஸோ இல்லை கேரட்டு, ஆப்பிள் இல்லை கீரை வகைகள் இல்லை நட்ஸு வகைகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு உடம்பை வந்துட்டு ஃபிட்டாக வச்சுக்கணும். பிளட் கவுண்ட் ரொம்பவே முக்கியமானது, பல தடவை சொல்லிட்டேன். உடம்புல பிளட் கவுண்ட் வந்து கம்மியாச்சுன்னு ரொம்ப பிரச்சனையாயிடும். அப்புறம் வந்துட்டு கீரை, பப்பாளி பழம் வந்து ரெகுலராக எடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நெல்லிக்காய், பீட்ரூட் பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் என்ன சாப்பிட்ணுன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியல, அது இருந்தால் பிரச்சனை. என்ன சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு வாங்குறதும் பெருசு இல்லை. எல்லாமே 10 ரூபா 20 ரூபா வாங்குகிற ஒரு இதுதான். கீரை 10 ரூபா கட்டு கிடைக்கும், இல்லை பப்பாளி சந்தைக்கு போனால் 15 20 ரூபா கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சாப்பிட்டாலே லட்சக்கணக்காக செலவு பண்ணக்கூடிய இல்லை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தேவை இருக்காது. உடம்பை வந்துட்டு நல்லா பாதுகாக்கணுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உணவுப் பொருளெல்லாம் நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கணும். பாருங்கள் நட்ஸு பாருங்கள், இதில் ஆப்ரிக்காட்டு இல்லை கருப்பு திராட்சை. மேக்ஸிமம் இந்த பிளட்டு ஊறுறதுக்கு கருப்பு திராட்சை ஒன்றே போதும்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு திராட்சையை நல்லா ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஸ்ட்ராபெரி, பீட்ரூட்டு, ரெட் மீட்டு, சிவப்பு இறைச்சின்னு சொல்லுவாங்க, அது ஹோல் கிரெயின்ஸு, முழு தானியங்கள், இந்த மாதிரி எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கணும். பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்ல வாழ்க்கை வாழுங்க. நன்றி.